தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க நினைத்த செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் காவல்துறை அதிகாரிகள் இன்று செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் காவல் நிலையத்துல ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சம்மன் கொடுத்திருந்த நிலையில காவல்துறை அதிகாரிகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் காவல் நிலையத்துக்கு வராமல் இருந்த செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் அடுத்த கட்டமா காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இந்த வழக்கு எதை நோக்கி போக போகுது, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த வழக்கு குறித்து செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பி அசோக்குமாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் முதல்ல கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபாரின்க்கு எங்கேயாவது தப்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடுதல் வேட்டையை ரொம்பவே தொடங்கினாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக சம்மன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சம்மன் யாருக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் எங்கே இருக்கிறாங்க தெரியல. அதனால இந்த சம்மனை யாருக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, செந்தில் பாலாஜியோட வீடு கரூர்ல இருக்குது. அதுல அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் போலீஸ் அதிகாரிகள் சம்மன் கொடுத்தாங்க. அந்த சம்மன்ல என்ன குறிப்பிட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி காலை 10:30க்குள்ள காவல் நிலையத்துல இவங்க ரெண்டு பேருமே ஆஜராகணும், திருவல்லிக்கேணியில அங்க காவல் நிலையத்துல ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மன்ல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் இவங்க ரெண்டு பேருமே ஆஜராவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் இவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகல. இவங்க ரெண்டு பேருமே காவல் நிலையத்துக்கு வரல, ஆஜராகல. சரியா? ஃபர்ஸ்ட், இந்த வழக்கோட பின்னணியை பார்க்கும்போது இப்போ தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுல சிஎம் விஜய் அவர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா மொத்தம் 9 பேர் கைதாயிருக்காங்க. செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பியுமே போலீஸ் அதிகாரிகள் வலை வீசி தேடிட்டு வராங்க. சரியா? என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் யாரு டிவிகே எம்எல்ஏ ஊத்தங்கரையில உள்ள டிவிகே எம்எல்ஏ இளையராஜாவுக்கு கால் வருது. சரியா? அப்போ அவர் அந்த காலை எடுத்து பேசுறாரு. யாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ திருநாவுக்கரசு என்பவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி ஒரு யூடியூபரா இருக்கிறேன். நான் ஒரு முக்கிய நபர் என்கிட்ட பேச சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு 35ல இருந்து 50 கோடி வரை தரலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகருக்கு எதிராக நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திருநாவுக்கரசு சொல்றாரு. சரியா? சொன்னதுக்கு அப்புறவு இவர் என்ன பண்றாருன்னா, இல்ல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்குது. சரி, எடுத்து பேசுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து பேசுறாரு. இந்த தகவல் வெளியே தெரிஞ்சுனா உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூபர் திருநாவுக்கரசு பேசியிருக்கிறார். சரியா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சம்பவம் தெரிஞ்சு ரெக்கார்ட் போட்டு பேசியிருக்காரு. யார் ரெக்கார்ட் போட்டு பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிக்கு எம்எல்ஏ இளையராஜா ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டே இருந்திருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா இந்த போன் வருதா, ஏதாவது மிரட்டல் வருதா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்ச நாளா இருந்திருக்காரு. இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எஸ்பி ஆபீஸ்ல போய் டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்படி ஒரு திருநாவுக்கரசு சொல்லிட்டு யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு ஒரு முக்கிய நபர் என்ன பேச சொன்னதாட்டும் 35ல இருந்து 50 கோடி ரூபாய் தரது மாதிரி பேசினாங்க. பட் நான் அதை வாங்கலை, நான் வேண்டாம்னு சொன்னேன். அதை மறுத்ததுக்கு என்னையும் என்னோட ஃபேமிலி மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்பி ஆபீஸ்ல போய் இவர் டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, எந்த காவல் நிலையம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து புகார் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதுல முதல்ல 3 பேர் கைதானாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு அரும்பாக்கம், அவர் சென்னை சேர்ந்தவர், ஒரு யூடியூபர். நரேஷ் திருச்சியை சேர்ந்தவர், ஒரு வியாபாரி. தியாகராஜன் மேடம்பாக்கம், சென்னை. இவங்களை அரெஸ்ட் பண்ண பிறகு தான் இவங்கள்ட்ட விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. 2 நாளாக தங்கியிருக்காங்க. 2 நாளாக தங்கி இந்த பிளானை போட்டிருக்காங்க. ஈசிஆரில் இருக்கிற சென்னை ஈசிஆரில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. தங்கி தான் பிளான் போட்டிருந்தாங்க. இவங்க கூட யாரெல்லாம் உடன்பாடு அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் மறுபடியும் ரொம்பவே விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது கிட்டத்தட்ட
மொத்தம் 9 பேர், இதுவரைக்கும் 9 பேர் வந்து கைதாயிருக்காங்க. முதல்ல 3 பேரு, அடுத்தது ஜூலை 2லேருந்து 3 சரியா? அந்த டைம்ல யாரெல்லாம் கைதானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வன் 54 வயசு அவருக்கு ஆகுது. அப்புறம் ரமேஷ், அப்புறம் கார்த்திக் கரூர் ஹோட்டல் உரிமையாளர் சரியா? அப்புறம் ராஜேஷ், சீனிவாசன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே கைதாயிருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒருத்தரோட பேர் வந்து அதிகபூர்வமா வெளியாகல. சில ஊடகங்கள் வந்து போடுறாங்க. பட் வந்து சில ஊடகங்கள் வந்து அதிகபூர்வமா பண்ணல. இருந்தாலும் 9 பேர் கைதாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 9 பேர்த்தையும் காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணாங்க. யார் உங்கள இந்த மாதிரி செய்ய சொன்னது? அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணுவாங்கல்ல. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் சொல்லி தான் இந்த சம்பவத்த செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரை கைது பண்ணா, யாரு சொன்னாங்க? யாரு சொல்லி செஞ்சாங்க? அப்படிங்கிற மாரி தெரிய வரும் அப்படிங்கிற மாரி இது பண்ணாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களையுமே கைது பண்ணி விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. அப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே தேடுறாங்க. சரியா? செந்தில் பாலாஜும், அவருடைய தம்பி அசோக் குமார் இருவரையுமே போலீஸ் அதிகாரிகள் வலைவீசி தேடுறாங்க. இவங்க கைதான விஷயங்கள் வந்து தெரிய வந்த உடனேயே செந்தில் பாலாஜும், அவருடைய தம்பியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமறைவாயிட்டாங்க. சரியா? எங்க போ போலீஸ் அதிகாரிகிட்ட மாட்டிறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து தலைமறைவாயிட்டாங்க. ஆனாலும் போலீஸ் அதிகாரிகள் வந்து இவங்கள தீவிர வேட்டையில தேடிட்டு தான் இருந்தாங்க. எங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி எங்கெங்க லேண்ட் வாங்கி போட்டிருந்தாரோ அந்த இடத்துலயும் சரி, அவங்களுடைய அப்பா, அம்மா வீட்லயும் சரி, சென்னையில அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தாங்க. பட் எங்கேயுமே அவங்க இல்ல. ஆனா வந்து ஃபாரின்ஸ்க்கு போகல. இங்க தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இவங்க தப்பி போயிறக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவுட் நோட்டீஸ் சொல்லிட்டு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அந்த நோட்டீஸ் அடிப்படையில வந்து அ இவங்க ஃபாரின் போல அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. ஆனா அந்த தமிழகத்துல தான் எங்கேயாவது இருக்கிறாங்க. ஆனா போலீஸ் அதிகாரி கையில வந்து மாட்டல. சரியா? இப்படி போலீஸ் அதிகாரிகள் இவங்கள தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு, அசோக் குமார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜாமீன் மனு வந்து உயர்நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்க. அதுவுமே நிலுவையில தான் இருக்கு. சரியா? அதாவது வக்கீல் மூலமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்ஜாமீன் கோரி வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஆனாலும் போலீஸ் அதிகாரிகள் வந்து இவங்கள வந்து தேடுறாங்க. சரி இப்படி இருக்க சமயத்துல இவங்கள எப்படியாவது வந்து காவல் நிலையத்துக்கு வர வைக்கணும், விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாரி என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த கட்டமா முடிவெடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மன். சரி சம்மன் வந்து குடுப்போம்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மன யார்ட்ட போய் குடுக்குறாங்கன்னா, கரூர்ல உள்ள அவங்க அம்மா, அப்பா வீட்ல போய் குடுக்குறாங்க. ஏன்னா, இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அவங்க அம்மா, அப்பா கிட்ட ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்சா கூட அவங்க அம்மா, அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பாட்ட கொண்டு குடுக்குறாங்க. சரி இன்னைக்கு அ இன்னைக்கு ஜூலை 6ஆம் தேதி. இன்னைக்கு அவங்க வந்து காவல் நிலையத்தில ஆஜராவாங்க அப்படிங்கிற மாதிரி நெனச்சாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜும், அவருடைய தம்பியும் காவல் நிலையத்தில வந்து ஆஜராகல. இனி காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனாலும் இவங்கள தீவிரமா தேடிட்டு தான் வராங்க. இனி என்ன பண்ணலாம்? இவங்க எங்க இருக்கிறாங்க? எப்படி ஆஜர்படுத்த வைக்கணும்? அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து காவல்துறை அதிகாரிகள் எடுப்பாங்க. ஆனா, இதுவரைக்கும் இவங்க எங்க இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமா தகவல் தெரியல. ஆனா வந்து எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா, காவல்துறை அதிகாரிகள் சீக்கிரமா அவங்கள புடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரியா? சரி ஓகே. காவல்துறை அதிகாரிகள் இப்போ விசாரணை பண்ணதுல கிட்டத்தட்ட 9 பேர்த்த கைது பண்ணியிருக்கிறாங்கல்ல. இனி இனிமே அவங்கள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாரு இதுக்கு உடந்த, நீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த விசாரணை நீடிச்சுட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். முக்கியமா இந்த செயல செய்ய சொன்னது யாரு? ஏதாவது பின்னணி ஏதாவது இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி முக்கியமா விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக தான் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஏன்னா அவர கைது பண்ணா தான் அவரு மூலமா அதாவது அவர்கிட்ட யாரு சொன்னாங்க? யாரு சொல்லி அவர் இப்படி பண்ணுனாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். சரியா? ஏன்னா அசோக்குமார் தானே இவங்க எல்லார்ட்டயுமே சொல்லியிருக்காங்க. அசோக்குமார் நரேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. நரேஷ் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஒரு யூடியூபர் மூலமா பேசுனா வந்து ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யூடியூபர் மூலமா பேச வச்சிருக்காரு. யூடியூபர் வந்து பேசினாரு. பேசும்போது எம்எல்ஏ வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு உடன்பாடு இல்லப்பா, எனக்கு அது விருப்பம் இல்லன்னாங்க. சரி விருப்பம் இல்லன்னு சொன்ன உடனே, இவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்ப இவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் குறி வச்சு இவங்க தூக்கணும்னு நெனச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. அங்க டிவிகேல இருக்கிற நெறைய எம்எல்ஏக்கள இந்த மாதிரி பைசா குடுத்து
பேரம் பேசி வாங்கி அந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பிளானாவே இருந்திருக்கு. அதனால இந்த எம்எல்ஏட்ட பேசியிருக்காங்க. இவர் வந்து உடன்பாடு இல்லாம ஆதாரப்பூர்வமா எஸ்பி ஆபீஸ்ல வந்து ஒப்படைச்சதுனால இந்த விஷயம் வெளியே வந்திருக்குது. சரி, இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்து 9 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் கைதாகல. சரியா? எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? இருந்தாலும் சம்மன் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க போலீஸ் அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுக்காம ஆஜராகல. அந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் இன்று காவல் நிலையத்துல ஆஜராவாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எதிர்பார்த்திருந்த நிலையில இன்னைக்கு ஆஜராகலையே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறாங்கல்ல இந்த செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக்குமாரும், இவங்களை என்ன பண்ணணும்? இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குது? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.